இப்படி வந்த சீட்டை தாங்க எங்களை ரெடி பண்ண சொன்னாங்க. 3 months வெஹிக்கிள் எடுக்காம ரொம்ப மோசமான கண்டிஷன்ல பொலிரோ சீட்டு வந்துச்சுங்க. கஸ்டமர் கொஞ்சம் ஹைஃபையா பண்ணி கொடுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பண்ணிக்கலாம் சார்னு சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரெஸ்ட் வச்சுக்கலாம் சார்னு சொல்லி போட்டு சீட்டு மோல்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ஹேண்ட் ரெஸ்ட் வெல்டிங் வச்சு ஒரிஜினல் மாதிரியே இனோவாவில் வர மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட் வச்சுக்குதுங்க. ஸோ மோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காகி வந்துச்சுங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் ரெடி ஆகிருக்கு. ஸோ ரெஸ்ட்டு, சிட்டிங் சீட்டு எல்லாமே, ரியர் சீட்டு, மிடில் சீட்டு எல்லாமே பஃபிங் பண்ணிட்டு, சீட் கவர் பஃபிங் பண்ணதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து சீட் கவர் ஸ்டிச் பண்ணுறாங்க. சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டபுள் ஸ்டிச்சிங்கில் வேணும்னு கேட்டிருந்தாங்க, டைமண்ட் த்ரெட்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டிச்சிங் முடிச்சோன்னா ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ கவர் பார்த்தீங்கன்னா 10 years வேரண்டியோட கவர் ரெடி ஆயிடுச்சு. ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட வந்து எப்படி இருக்கோ, BMW பென்ஸுக்கு வந்த கவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட்லேயே நல்ல குவாலிட்டியாக சிங்கிள் கலரில் போட்டிருக்கு. லாங் போகும்போது ட்ராவலிங் டயர்ட் ஆகாத அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசமான வெஹிக்கிளில் வந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. கம்ஃபோர்ட் கார் டெக்கர்ஸ். தேங்க்யூ.